ஏன் கத்துற? ஏன் கடவுளை குற்றம் சொல்லும் போது வரல அந்த பயம்? அந்த கடவுள் சிவனையே குற்றம் சாட்டுற அளவுக்கு பெரிய ஆளா நீ? நீலாம்பரி, என்னடி ஆச்சு? என்னன்னு சொல்லு. என்ன பார்த்த? என்ன ஆச்சு? சொல்லு. அங்க இல்ல. இருக்காங்க அங்க பாரு. அங்க இல்ல, அங்க இருக்காங்க பாரு. பாருடி. ஹாய் நீலு. என்னடி இங்க வந்திருக்க? கிளாஸ் கட் அடிக்கறியா? இல்ல, உனக்காக தான் வெயிட் பண்றேன். இங்க எதுக்குடி? கிளாஸ்லயே வெயிட் பண்ணிருக்கலாம்ல. அது இல்லடி, உன்கிட்ட கொஞ்சம் தனியா பர்சனலா பேசணும். சீரியஸான விஷயமா? சீரியஸ் தான், வா அந்த பக்கம் போய் பேசலாம். சரி வாங்கடி. என்னாச்சுடி? கண்ணு என்ன இப்படி செவந்து போயிருக்கு? ராத்திரி முழுக்க தூங்கவே இல்லை. ஏன் ஏதாவது பையன் கனவுல வந்துட்டனா? தேடி வந்தா, ஆனா பையன் இல்ல. அந்த சிவன் மலை சன்னியாசி. சிவன் மலை சன்னியாசியா? காலேஜ்க்கு வந்தாரா? இல்ல, ஹாஸ்டலுக்கு வந்தான். என்னது? ஆமா, ராத்திரி முழுக்க என் ரூம் கிட்டதான் இருந்தா. லைட் ஆன் பண்ணா போதும், கொடூரமான ரூபத்துல என்ன பயமுறுத்திட்டே இருந்தா. என்கிட்ட வர போறதா நினைச்சு பயந்துகிட்டு நான் சத்தம் போட்டு கத்துனேன். அந்த சத்தத்தை கேட்ட ஹாஸ்டல்ல இருந்து எல்லாரும் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ராத்திரியில எனக்கு தூக்கமே இல்ல. நீ அதையே யோசிச்சுட்டு தூங்கிருப்ப, அதனாலதான் கனவுல வந்திருப்பாரு. அதுதான் நடந்திருக்கும். பின்ன அவர் எப்படி ஹாஸ்டலுக்கு வந்திருப்பாரு? இல்ல, உண்மையிலேயே வந்தான். இன்னும் அவன் என் கண்ணு முன்னாடி நிக்கிற மாதிரியே தோணுது. ஏன் கத்துற? ஏன் கடவுளை குற்றம் சொல்றப்ப வரல அந்த பயம்? அந்த கடவுள் சிவனையே குற்றம் சாட்டுற அளவுக்கு பெரிய ஆளா நீ? டோன்ட் பீ சில்லி. வந்த மாதிரி உனக்கு ஒரு ஃபீலிங், அவ்வளவுதான். லாஸ் பெல் அடிச்சிட்டாங்கடி. சீக்கிரமா கிளாஸ்க்கு போயிடலாம். வாடி. என்னதான் இருந்தாலும் நம்ம கடவுளை பத்தி தப்பா பேசி ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டோம். இங்க பாரு, நடந்து முடிஞ்சதை பத்தி இப்படி அடிக்கடி யோசிச்சுட்டு இருக்காத. உன் மூளையே குழப்பிக்காத. வா போலாம். ராத்திரி அந்த சன்னியாசி உன் வீட்டுக்கு வந்திருந்தா தெரிஞ்சிருக்கும் என் கவலை. ஓகே ஓகே, உன்னோட ஃபீலிங் எனக்கு புரிஞ்சிருச்சு. அந்த சன்னியாசி மகிமை வாய்ந்தவருங்கிற, அதனாலதான் காத்துல பறந்துட்டு உன் ரூமுக்கு வந்தாருங்கிற. அதெல்லாம் விடுறி, அது உன்னோட மென்டல் டிஸ்ட்ராக்ஷன். இனிமே அதை பத்தி நீ யோசிக்காம இருடி. உன்னோட மைண்டை டைவர்ட் பண்ணு, அதுதான் உனக்கு சொல்யூஷன். சொல்யூஷன் அது இல்ல. பின்ன என்ன? நம்ம 3 பேரும் ஒரு தடவை அங்க போய் அந்த சன்னியாசி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும்.
நீ ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்கு நீலு. நம்ம போய் அந்த சன்னியாசி காலில் விழுறதா? அந்த கடவுளை திட்டினதுக்காக, அந்த பாவத்தை நீக்கிறதுக்காக. சரி கேக்கலாம், ஆனா நம்ம திட்டினது கடவுளை தானே, அந்த சன்னியாசியே இல்லல்ல. அதனால இங்கேயே உட்காந்து கன்னத்துல போட்டுக்கோ. கடவுளும் உன்னை மன்னிச்சிடுவார, உன்னோட பாவமும் நீங்கி போயிடும். பாவம் நீங்கிடும், ஆனா சன்னியாசி கொடுத்த சாபம் நீங்காதுல. குடுகுடுப்புக்காரங்க, கிளி ஜோசியக்காரங்க காசுக்காக இப்படி எல்லார்கிட்டயும் சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. அது நம்மள துன்புறுத்தும். அதனால பயத்துல நம்மளால முன்னுக்கு போக முடியாது. அதே மாதிரி அந்த சன்னியாசி நம்மளுக்கு சொல்லியிருக்காரு, எங்க ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு சொல்லுங்கன்னு அவர்கிட்ட கெஞ்சினா 500 1000 வாங்கி ஒரு ருத்ராட்ச மாலை கொடுத்திருப்பாரு. ஆமா கரெக்ட். நீங்க இந்த அளவுக்கு ஈஸியா எடுத்துக்கிட்ட மாதிரி என்னால எடுத்துக்க முடியலடி. எடுத்துக்கணும். எல்லாத்துக்கும் இப்படி சென்சிட்டிவா இருந்தா நம்மளால வாழ முடியாது. கமான் வா, கிளாஸ்க்கு போலாம். எனக்கு என்னமோ அவரை ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்தா நல்லா இருக்கும்னு தோணுதுடி. இங்க பாரு, உனக்கு கெடுதல் நடக்கணும்னு நாங்க நினைப்போமா? சச்சா, என்னடி சொல்ற? நீங்க 2 பேரும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி நீ கூட எங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் தாண்டி. என்னை பத்தி மட்டும் நான் சொல்லலடி, அவரு உங்களுக்கும் சாபம் கொடுத்திருக்காரு. நம்ம அவர் பேச்ச கேட்டு உட்காந்துருந்தா இன்னும் நிறைய சொல்லிருப்பாரு. அதெல்லாம் மறந்துடலாண்டி. கடவுளை திட்டோன்னு உனக்கு ஃபீலிங்கா இருந்தா நீ கன்னத்துல போட்டுக்கோ. வேணும்னா நாங்களும் கூட அதை பண்றோம். ஆமா, நான் கூட கன்னத்துல போட்டுக்கிறேன். போதுமா? இப்ப கிளாஸ்க்கு போலாம். வா வாடி வாடி, என்ன அப்படியே யோசிக்கிறேன். Come on. ராஜேஸ்வரி மேடம் கிளாஸ்ங்கிறதுனால சரியா போச்சு. ஏன்னா அவங்க எப்பவுமே லாஸ்ட் 15 மினிட்ஸ் தான் கிளாஸ் எடுப்பாங்க. ஹாய் ஹாய் பூஜா. ஹாய் ஹலோ ஹலோ. ஹாய். ஹாய் டி. ஹாய். ஹாய். ஹே, இங்க வாயே. என்னடி? நேத்து இந்த ஃபார்முலாவை கண்டுபிடிக்க சொல்லி சொன்னாங்க, தெரியுமா? எனக்கு எப்படி வந்துச்சுன்னு நீலாம்பரி யாரு? தெரியல. உனக்கு ஃபோன் வந்திருக்கு, ஆபீஸ் ரூமுக்கு வர சொன்னாங்க. நீலாம்பரி, யாரு? நான் தாம்மா மாமா. சொல்லுங்க மாமா. உங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. எப்போ? நேத்து தாம்மா. டாக்டர் சீரியஸ் கண்டிஷன் சொல்லியிருக்காரு. நீ சீக்கிரம் கிளம்பி வாமா. சரி, நான் உடனே கிளம்பி வரேன். அது வரைக்கும் அம்மாவை ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. சீக்கிரம் வா. என்னாச்சுடி? அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கான். டாக்டர் சீரியஸ் கண்டிஷன் சொன்னாரா. ஃபோன் பண்ணது யாரு? எங்க மாமா. என்ன உடனே கிளம்பி வர சொன்னாரு. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குடி. இந்த காலத்துல ஹார்ட் அட்டாக்லாம் பயப்பட வேண்டாம்டி. டேக் இட் ஈஸி. டோன்ட் நீ வரி. எதுக்கும் அப்செட் ஆகாத. நீ அவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான். நீ தான் உங்க அம்மாக்கு தைரியம் சொல்லணும். அதை விட்டுட்டு நீ எப்படி அழுதா? உங்க டாடிக்கு ஒன்றும் ஆகாது. நான் தான் சொல்றேன்ல, அழுவாதடி. இங்க நிறுத்துங்க. இந்தாங்க. அம்மா, அம்மா, அப்பாக்கு இப்ப எப்படிமா இருக்கு? அப்படியேதாம்மா இருக்கு. டாக்டர் என்ன சொன்னாரு? அவர் இது வரைக்கும் எதுவும் சொல்லலம்மா. அப்பா எங்க இருக்காரு? இங்க இல்லம்மா. பின்ன மாமா ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காரா என்ன? எந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க? ஹாஸ்பிட்டல்ல இல்லம்மா, அவர் வீட்ல தான் இருக்காரு. பின்ன வீட்ல இல்லன்னு சொல்றீங்க. நான் அவரை டிஸ்டர்ப் பண்ணாம பாக்குறேன், இருங்க. நம்ம வீட்ல இல்லம்மா.
அங்க இருக்கும்போது தான் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. டாக்டரை வரவழைச்சதும் அவதான். அங்கதான் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரீட்மெண்ட் பண்ணி வைக்கிறதுக்கு அவ யாரு? அவ என்ன கட்டிக்கிட்டு பொண்டாட்டியா? சரி, எந்த ஆபத்தும் இல்லைன்னு நீ சொல்றல, அப்போ நீங்க என்ன பண்ற? அப்பா கூட இருந்து நல்லது கெட்டதை பாத்துக்கணும்ல. விஷயம் தெரிஞ்சதும் வெக்கப்பட்டு நான் அந்த வீட்டுக்கு ஓடினேன். டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன பார்த்ததும் உங்க அப்பா என் மேல எரிஞ்சு விழுந்தாரு. எதுக்கு வந்தேன்னு கேட்டார். அவர் ஆத்திரப்பட்டதுனால, உடனே நெஞ்ச பிடிச்சதுனால ஏதோ வித்தியாசம் தெரிஞ்சுதான் டாக்டர் சொன்னாரு. அதை கேட்டதும் அவளுக்கு கோபம் வந்துடுச்சு. நான் கூட இருந்து அவரு பழைக்க மாட்டாருன்னு சொல்லிட்டா. என்ன கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுற அளவுக்கு நிலைமை வந்துடுச்சு. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா அவ? இதெல்லாம் மாமா பார்த்துட்டு சும்மா இருந்தாரா? உங்க மாமாவால மட்டும் என்னமா பண்ண முடியும்? இதெல்லாம் அவளுக்கு அவர் கொடுத்த இடம். உங்க அப்பாவை வீட்டுக்கு வர சொல்லி சொன்னாரு. வரமாட்டேன்னு கண்டிப்பா சொல்லிட்டாரு. அப்படி சொல்ல வச்சுட்டாளா அவ? நாம நல்லா இருந்தா நாம ஏமா அடுத்தவங்களை குறை சொல்லணும்? சரி, நான் தான் வந்துட்டேல, வா அப்பாவை கூட்டிட்டு வரலாம். வேண்டாம்மா, இதுக்கு மேல அவமானங்களை தாங்கிக்கிற சக்தி எனக்கு இல்ல. இந்த உலகத்துல பயந்துகிட்டே இருந்தா பயமுறுத்திட்டே இருப்பாங்க. நீ வந்தே ஆகணும். இது ஏன் மேல சத்தியம். 80 ரூபாய்க்கு மேல 1 ரூபா கூட தரமாட்டேன். வந்தா வா, வரலனா போ. சரி வாங்க உட்காருங்க. பிரசாத், பிரசாத். என்ன நீலாம்பரி, அர்ஜென்ட்டா போணுமா? ஆமா, நீ வேற ஒரு ஆட்டோவை பாத்துக்கோ ப்ளீஸ். அதுக்கு என்ன, நீ போ. வெல்ல வா, நம்ம 4 பேரும் போலாம்ல. இறங்குடா. அம்மா நீ நீங்க வாமா. எங்க நீலாம்பரி, உங்க சித்தி வீட்டுக்கா? செரு பறந்து போற வரைக்கும் அடிச்சிருப்பேன் அம்மா இல்லனா. நீலாம்பரி, நான் ஆட்டோ பேரம் பேசிட்டேன். நீ 80 ரூபா கூட போதும். அவ என்னடா அப்படி சொல்லிட்டு போறா? வச்சுக்கிட்டு வீட்டுக்கு போறியான்னு கேட்டிருக்கணும். கேட்க வேண்டியதானே. 2 செருப்பும் பிய்யற மாதிரி அடிச்சிருப்பா. அவங்க அம்மா இருந்ததுனால தப்பிச்சு. அப்ப பின்ன வேற எப்படா கேக்குறது? நீலாம்பரி கிட்ட ஃப்ரெண்ட்லியா இருக்கலாம்னு நினைக்கும் போது எனக்கு இப்படிதான் நடக்குது. உங்க அப்பாவை பார்க்க போறேன்னு கேட்டிருக்கலாம்ல. நீலாம்பரி, வேண்டாம்மா, நாம திரும்பி போயிடலாம். உன்னை பேச வேணான்னு சொன்னல. நல்லா சுறுசுறுப்பா வேலை பாருங்க. சாயந்தரம் கூலி வாங்குறதுக்கு ஏத்த மாதிரி வேலை செஞ்சிருக்கணும். செல்லம், டீ கொண்டு வர இவ்வளவு நேரமா? சொத்து உங்களது இல்லையே, உங்க மாமியார் தாச்சு. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? பாத்துக்கிறது நான் தானே, பணம் நான் தானே கொடுக்கணும். ஏன் செல்லம், என்னடி ரொம்ப மெலிஞ்சு போற? என் புருஷன் அடிக்கிற அடிக்கு நான் மெலிஞ்சு போய் சாகாம இருக்கிறேன். மறுபடியும் அடிச்சிட்டானா? நான் வேணா வந்து எடுத்து சொல்லட்டுமா? சண்டை வந்ததே உன்னாலதான். உனக்கும் எனக்கும் கள்ள தொடர்பு இருக்குன்னு ஒரு சந்தேகம் பிடிக்கிறாரு. நீ ஏதாவது உளறி இருப்ப, அப்படிதானே? நான் ஒன்னும் உளரலையே. ஏதோ பேச்சு வார்த்தையில நீ ரொம்ப அழகா இருப்பேன்னு ஒரு வார்த்தை சொன்னேன், அவ்வளவுதான். அடே பாவி, அப்படி சொன்னா கண்டந்துண்டமா வெட்டி போட்டுருவாங்க. அவன் அடிக்கிறதோட உன்னை விட்டான். செல்லம், உன் கண்ணம் ரொம்ப அழகா இருக்குடி. சரி, நான் கிளம்புறேன். எங்க போறீங்க? அக்கா வீட்டுக்கு தாண்டி. நீலாம்பரியை போன் பண்ணி வர சொன்னேன். இந்நேரம் வந்திருப்பா. நாம அப்புறம் சந்திக்கலாம். சரி. வாமா.
அப்பா எந்த ரூம்ல இருக்காரு? சரி நீ உள்ள போ. நீ போன்னு சொல்றல, போ. நீ முதல்ல போமா. அவர் என்ன சொல்றாருன்னு பாப்போம், அதுக்கப்புறம் மத்ததை யோசிக்கலாம். ஏய், மறுபடியும் எதுக்கு இங்க வந்த? இங்க என்ன குடியா முழுகி போச்சு? நிஜமாவே குடியே முழுகி போனாலும் அதை நானே சரி பண்ணிக்கிறேன். நீ கிளம்பு. யார்கிட்ட பேசுறேன்னு உனக்கு தெரியுதா? பொண்ணு வந்துட்டாளா? அதான் அம்மாக்கு குளிர் விட்டு போச்சு. நீ எப்ப வந்த? அம்மா நீ முதல்ல உள்ள போ. உள்ள போறதுக்கு யாருக்கும் அனுமதி இல்ல. அத சொல்றதுக்கு நீ யாரு? யாருன்னு நினைச்சு நீ இங்க வந்த? எங்க அப்பா இங்க இருக்காரு, அதுக்காக தான் வந்த. வழி விடு. விட முடியாது. நீ இப்ப உள்ள விட போறியா இல்லையா? இவளை பார்த்தாருன்னா என் புருஷன் கோவப்படுவாரு. அதுக்கப்புறம் என் புருஷன் எனக்கு இல்லாமலே போயிடுவாரு. என் புருஷன் எனக்கு கடவுள் மாதிரி. அவர் இல்லாம போயிட்டா அப்புறம் நான் திக்கில்லாதவள் ஆயிடுவேன். இங்க பாரு, நீ சொல்றத கேக்குறதுக்காக நாங்க இங்க வரல. எங்க அப்பாவை நாங்க பார்த்தே ஆகணும். முடியாது. ஹலோ நீலாம்பரி. ஹாய் டாக்டர். ஏம்மா மெட்ராஸ்ல இருந்து எப்போ வந்த? இப்பதான் டாக்டர் வந்த. எங்க அப்பாவுக்கு எப்படி இருக்கு? மேஜர் அட்டாக் தான் வந்திருக்குமா. எங்களாலான முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். எந்த ஆபத்தும் இல்லையே? அதெல்லாம் கன்ஃபார்மா சொல்ல முடியாதுமா. அப்படின்னா உடனே சென்னைக்கு கூட்டிட்டு போய் பெரிய ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாமா? என்ன சென்னைக்கு கூட்டிட்டு போனா நீங்க கூடவே இருந்து பாத்துக்கலாம்னு நினைக்கிறீங்களா? இப்போ அவரோட உடம்பு குணமாகிறது தான் முக்கியம். முதல்ல அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இங்க அவருக்கு எந்த குறையுமே இல்ல. 24 மணி நேரமும் நர்ஸ் கவனிச்சிட்டு இருக்காங்க. டாக்டரும் 3 வேளை வந்து பாத்துட்டு போறாரு. நீங்க உள்ள போங்க டாக்டர். நீ இரு. அவங்கள வர சொல்லுமா. பரவாயில்ல. லட்சுமிபதி சார். லட்சுமிபதி சார், தூங்கிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? ராத்திரி நல்லா தூங்குனீங்களா சார்? வலி ஒன்றும் இல்லைல்ல? மருந்தெல்லாம் சாப்பிட்டீங்களா? குட். இங்க பாருங்க, உங்களை பார்க்கறதுக்கு யார் வந்திருக்காங்கன்னு. யாரு ஞாபகம் இருக்கா? படிக்கிறத விட்டுட்டு எதுக்காக இங்க வந்த? உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு. ஏம்மா, நான் சாகிற நிலைமையில இருக்கேன்னு சொன்னாளா உங்க அம்மா? டாடி, எதுக்காக இங்க வந்த? உன்னை யார் இங்க வர சொன்னது? நான் அவ்வளவு சீக்கிரம் சாக மாட்டேன். நான் செத்தா. சார் சார், நீங்க எக்ஸைட் ஆகக்கூடாது. இங்கதான் சாவேன். இங்கிருந்து போயிடு. இங்கிருந்து வெளியில போ. நீங்க எக்ஸைட் ஆகக்கூடாது. ப்ளீஸ் ப்ளீஸ் கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். டாக்டர், டாடிக்கு எடுத்து சொல்லுங்க டாக்டர். சென்னைக்கு கூட்டிட்டு போய் பெரிய ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணுவோம் டாக்டர். ப்ளீஸ் ஒரு நிமிஷம் இருமா. நீ கொஞ்சம் வெளியே இருமா, நான் அப்புறமா பேசுறேன். டாக்டர், அதுக்கு தான் நான் உன்னை உள்ள வர வேண்டாம்னு சொன்னேன்.